அன்பர்களே, இன்று சந்தான சப்தமி. விராலூர் சீனிவாச பெருமாள் கோயிலுக்கு செல்வோமா? புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள விராலூரில் இந்த கோவில் அமைந்துள்ளது. விரலியர்கள் அதிகமாக வசித்த ஊர் என்பதனால் இந்த ஊர் விராலூர் என பெற்றது. 500 ஆண்டுகளுக்கு முன்பு காஞ்சிபுரத்தில் வசித்து வந்த விஸ்வாமித்திர கோத்திரத்தை சார்ந்த அந்தணர்கள் ராமேஸ்வரத்திற்கு பாத யாத்திரையாக வந்தார்கள். வழியில் ஒரு வைணவரும் சேர்ந்து கொண்டார். மொத்தம் 27 பேர் சென்றார்கள். வழியில் இந்த ஊர் பகுதியில் இரவில் தங்கினார்கள். மறுநாள் காலையில் வைணவரை காணாமல் மற்றவர்கள் பரிதவித்து விட்டார்கள். அப்போது அசரீரியாக, உங்களுடன் வைணவனாக வந்தது திருமாலாகிய நான் தான். உங்கள் அன்பை நினைத்து மகிழ்ச்சி கொண்டேன். எனக்கு இந்த இடமும் இயற்கை அழகும் பிடித்து விட்டது. எனவே இங்கேயே தங்க விரும்புகிறேன் என்று பெருமாள் குரலில் ஒலித்தது. அனைவரும் சிலிர்த்து போனார்கள். உடனே அனைவரும், பெருமானே, உங்களுக்கு பிடித்தமான இந்த இடத்திலேயே தங்கி உமக்கு பணிவிடை செய்கிறோம். இதுவே எங்களுக்கு ஆனந்தம் என்று கூறி 26 அந்தணர்களும் அங்கேயே தங்கிவிட்டார்கள். மேற்கு பகுதியில் ஸ்ரீதேவி பூதேவியோடு சீனிவாச பெருமாளுக்கு ஆலயம் எழுப்ப முடிவு செய்தார்கள். அந்த பகுதியை ஆண்ட மன்னன் உதவியோடு ஆலயம் எழுந்தது. தல வரலாற்றில் இந்த பகுதியை ஆட்சி செய்த கத்தலூர், பேராம்பூர் அழகிய மணவாளத்தேவர் அழகிய ஆலயம் எழுப்பி உதவினார் என கூறப்பட்டுள்ளது. விஜயநகர மன்னர்களும் நாயக்க மன்னர்களும் புதுக்கோட்டை மன்னர்களும் இந்த கோவிலுக்கு அரும்பணியாற்றி உள்ளார்கள். 21 வருடங்களுக்கு பிறகு 2024 கோவில் திருப்பணி செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடந்தது. கிழக்கு நோக்கிய ஆலயம் 3 நிலை ராஜகோபுரம் உள்ளது. கோவிலுக்கு முன் வலப்புறத்தில் ஹேரம்ப விநாயகர் தனி சன்னதி கொண்டுள்ளார். ஆலயத்திற்குள் நுழைந்ததும் பலிபீடம், கொடிமரம், கருடாழ்வார் உள்ளனர். கருங்கல்லாலாகிய மகா மண்டபத்தில் ஆதிசேஷன், ஆஞ்சநேயர், பெரியாழ்வார், நம்மாழ்வார், மகாவிஷ்ணு, ஆண்டாள், ராமானுஜர் ஆகியோரின் சன்னதிகள் உள்ளன. கருவறையில் ஸ்ரீதேவி பூதேவியோடு சீனிவாச பெருமாள் நின்ற கோலத்தில் சேவை சாதிக்கிறார். திருப்பதி, குணசீலம் இந்த கோவில் ஆகிய 3ம் ஒரே நேர்கோட்டில் அமைந்துள்ளன. எனவே திருப்பதிக்கு சென்று சேவித்த பலனை இங்கு வழிபட்டாலே நாம் பெற முடியும். திருப்பதிக்கு வேண்டிய நேர்த்திக் கடன்களை இங்கேயே செய்யலாம். தினமும் கால பூஜை, ஒரு கால பூஜை இங்கு நடைபெறுகிறது. திருமணத்தடை, மகப்பேர் இல்லாமை ஆகியவற்றிற்குரிய பரிகாரத்தலம். 11 சனிக்கிழமை தொடர்ந்து விளக்கேற்றி வந்தால் மகப்பேறு கிட்டிடும். இங்குள்ள ஆண்டாள் சிறந்த வரப்பிரசாதி. வெள்ளிக்கிழமைகளில் அபிஷேகம் செய்து வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும். சனிக்கிழமை தோறும் பெருமாளுக்கு 16 வகை அபிஷேகங்கள் நடைபெறும். புரட்டாசி சனிக்கிழமைகள், மார்கழி உற்சவம், வைகுண்ட ஏகாதேசி ஆகியவை இங்கு விழா நாட்கள். திருப்பதிக்கு நிகரான விராலூர் சீனிவாச பெருமாளை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஸ்ரீய காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஓம் நமோ நாராயணாய்.